உங்க எல்லார்கிட்டயும் நான் என்ன பிடிக்கும்னு கேட்டா, சில பேர் சாப்பிடறதுக்கு பிடிக்கும், சில பேர் சுத்தத்துக்கு பிடிக்கும், சில பேர் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு விதமான விஷயத்த சொல்லுவீங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுதான் மரணம். சாகிறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி சாகிறதுக்கே விருப்பப்படாத இவன் சொன்ன கடைசி வார்த்தை தான் ஐ டோன்ட் வாண்ட் டு டை. அதாவது நான் சாகிறதுக்கே விரும்பல அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன இவன் ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் அஜிரன். வெல்கம் டு மர்மமான மனிதர்கள் உலகம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் விதை போட்ட நாள் 2014 ஜூன் 28. ஜெர்மனியில இருக்கிற லாஸ் மிட்டாக் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது லாஸ் சொல்றான், மச்சான் ரொம்ப போர் அடிக்குது, வெளியே எங்கன்னா ட்ரிப் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே மச்சான், நீ சொல்லு, நம்ம போலாம், நாங்களும் ஃப்ரீயா தான் இருக்கோம், எங்களுக்கு போர் தான் அடிக்குது, நீ சொன்னா ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. மச்சான் ரீசெண்டா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து பல்கேரியாவில் இருக்கிற கோல்டன் சாண்ட் பீச்சுக்கு வந்து போனாங்க மச்சான். அங்க செம்ம என்ஜாய் பண்ணியிருக்காங்கடா, நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனா செம்மையா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு லார்ஸ் சொல்றான். இதை கேட்டோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மச்சான், பிளான் பர்ஃபெக்டா இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவங்க எல்லாம் பிளான் பண்ணி 2 டேஸ்லயே வந்து ட்ரிப் கிளம்பிட்டாங்க. ஜெர்மனில இருந்து பல்கேரியா வந்துட்டாங்க. கரெக்டா இவங்க வந்து இறங்கின டேட் வந்து ஜூன் 30. அன்னைக்குல இருந்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பீச்சுக்கு போறது, ஜாலியா சுத்துறது, குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா ப்ராப்ளமே வந்து 6வது நாள் தான் ஸ்டார்ட் ஆச்சு. லார்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கத்துல ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடந்துட்டு இருக்கு லோக்கல்ல, அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. அங்க போயிட்டு வந்து லார்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்னொரு டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்ப இவங்க இந்த டீம் சப்போர்ட் பண்ணும்போது அவங்க அந்த டீமை சப்போர்ட் பண்ணும்போது ஒரு கட்டத்துல பேச்சுவார்த்தையா ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆயிடுது. கை தகராறா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, வாய் தகராறு தான், வாயிலேயே பேசி பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படியே பிரச்சனை ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச லாஸ்ட் வந்து சரி மச்சான், இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம், இவங்க எல்லாமே லோக்கல்ஸ், ரொம்ப பிரச்சனை அதிகமாயிடும், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவங்க எல்லாமே கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் வந்து லார்ஸும் அவன் ஃப்ரெண்டும் வந்து சாப்பிட்டுக்கு போலான்னு போறாங்க. லார்ஸ் வந்து காலை நேரத்துல சண்டையால ஒரு அப்செட்டா இருக்கான். மச்சான் நீ போயிட்டு ஹோட்டல்ல வந்து ஃபுட் வாங்கிட்டு வந்துருங்கடா, நம்ம இங்க இருந்து நம்ம ஹோட்டலுக்கு எடுத்து போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி மச்சான் நீ வெளியேறு, நாங்க போயிட்டு வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்க ஒரு 5 நிமிஷத்துல வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா லார்ஸ் ஆளையே காணோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தான் உள்ள போயிட்டு வெளியே வந்தாங்க. அதுக்குள்ள பார்த்தா இவன் காணோம். சரி எங்கன்னா பக்கத்துல போயிருப்பான்னு சொல்லிட்டு தேடி எல்லாம் பாக்குறாங்க. என்ன தேடினாலுமே வந்து கிடைக்கல. சரி ஓகே அவனுக்கு போன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனும் பண்ணி பாக்குறாங்க. போன் ரீச் ஆகல. இப்படியே ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன தேடினாலுமே அவங்க கிடைக்கல. சரி அவன் என்ன நினைச்சாங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு இருப்பான் போல, அப்செட்டா இருந்தா இல்லையா, இங்க இருந்து ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. ஹோட்டலுக்கு போய் பார்த்தாலுமே லார்ஸ் அங்கேயுமே இல்ல. அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, நம்ம ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம், எங்க போனாலுமே அவன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் தேட ஆரம்பிக்கிறாங்க. போன் பண்றாங்க, என்ன பண்ணாலுமே கிடைக்கல. இப்படியே போயிட்டு இருக்கு. மறுநாள் காலையிலே ஆயிடுச்சு. மறுநாள் காலைல வந்து லார்ஸே வரான். தூரத்துல இருந்து லார்ஸ் வரத்தை பார்த்தோன்னே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன மச்சான் ஆச்சு, ஏன் நீ நைட்ல இருந்து எங்க போனா, உன்னை தேடிட்டு இருக்கோம், போன் பண்ண ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான், மச்சான் யார் நேரத்துலடா நைட் என்ன யாரோ ஃபாலோ பண்ணாங்கடா, எனக்கு தூக்கி போய் அடிச்சிட்டாங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அது மட்டும் இல்ல மச்சான், எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம லோக்கல்ல ஒரு ஃபைட் பண்ணோம் இல்லையா, அந்த பேச்சுவார்த்தை ஒரு சண்டன்ஸ் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அவங்கள தான் இருப்பானுங்க. அவனை பார்க்கறதுக்கு எனக்கு ரஷ்யன் பீப்புள் மாதிரியோ இல்ல லோக்கல் பல்கேரியன் பீப்புள் மாதிரி தான் இருந்தாங்க மச்சான். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் யாரோ வந்து எனக்கு கூட்டு போய் அடிச்சிட்டானுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அது மட்டும் இல்ல மச்சான், இங்க பாரு என் காதுல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காதையும் காட்டுறான் லார்ஸ். இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பாக்குறாங்க, அவன் சொன்ன மாதிரியே காதுல இருந்து ரத்தம் வருது. இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கேப்ல வந்து யார் வந்து இவனை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வெளியே ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா இவன் லாஸ்ட் வந்து சும்மா இருக்க மாட்டான். ஏன்னா கத்திருப்பான், ஏன்னா சண்டை போட்டிருப்பான் அப்படின்னா ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும். இவங்க உள்ள இருக்கிறாங்க, இவன் ஏன்னா சண்டை போடுறான் சத்தம் போடுறான் அப்படின்னா இவங்களுக்கு கேட்டிருக்கும் இல்லையா, பட் ஆனா எதுவுமே கேட்கல. அதனாலே இவன் லாஸ்ட் உண்மையா தான் சொல்றானா இல்ல எங்கன்னா போய் வீந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. சரி என்னதான் இருந்தாலுமே இவன் காதுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு இல்லையா, சோ அதனால நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து லாஸ்ட்டை கூட்டினா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா டாக்டர் சொல்றாங்க, அவனோட காது இருக்கு இல்லையா, காது உள்ள இருக்கிற ட்ரம் வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கு, அது கிழிஞ்சிட்டு இருக்குப்பா, அதனால கண்டிப்பா இது ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. லார்ஸ் இதை கேட்ட உடனே இல்ல சார் எனக்கு எங்க பண்றதுக்கு விருப்பம் இல்ல, நான் என்னுடைய ஊரான ஜெர்மனிக்கு போயிட்டு நான் அங்கேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகேப்பா நீ அங்கேயே போய் பண்ணிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ஆன்டிபயோட்டிக் தரேன், அதை நீ சாப்பிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீ போ, ஏன்னா உன் காது வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கு, நீ ஃபிளைட்ல டிராவல் பண்ணி போகும்போது ஏர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் காரணமா காது இன்னும் டேமேஜ் ஆயிடும், அது உனக்கு இன்னும் பிரச்சனையை தான் கொடுக்கும்,
அதனால வந்து ஒரு 2 days இங்க ஸ்டே பண்ணிட்டு நான் கொடுக்குற மெடிசன்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீ போய் ஊர்ல ஆப்ரேஷன் பண்ணிப்பான்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்டோடனே லாஸ்ட் ஓகே சரிங்க சார் நீங்க சொல்றது ஓகே தான், நான் போயிட்டு என் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு ஒரு 2 daysக்கு அப்புறம் நான் போயிட்டு என் ஊர்ல ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சொல்லிட்டான். இவங்க எல்லாமே கிளம்பி ரூமுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு மச்சான் நாங்க எல்லாமே இவங்க கூட ஸ்டே பண்றோம், ஒன்னா நம்ம எல்லாமே போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு லார்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அதுக்கு லார்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா, இல்ல மச்சான் நீங்க கிளம்புங்க, 2 days தான்டா, நான் ஓகேவா தான் இருக்கேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லார்ஸ் சொல்றான். இதை கேட்டோடனே சரி ஓகே தானே இருக்கான், நம்ம கிளம்பி போலாம்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிளம்பி ஜெர்மனிக்கு போயிட்டாங்க. இவன் லார்ஸ் வந்து இவன் தங்கியிருந்தான் இல்லையா, அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல் கலர் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல போயிட்டு இவன் ஸ்டே பண்ணிட்டான். இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிட்டான். அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நைட் வந்து ஒரு 12ல இருந்து ஒரு 1 மணி இருக்கும். அந்த டைம்ல லாஸ்ட் போன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு, அம்மா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், என்னோட பேங்க் நம்பர் எல்லாத்தையுமே நீ பிளாக் பண்ணுமா, என்கிட்ட இருந்து யாரோ காசு வந்து திருட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பக்கத்துல இருக்கிற அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. சடனா கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னோன்னே என்னப்பா ஆச்சு, என்ன ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா நான் சொல்றது மட்டும் செய்யுமா, என்னோட அக்கௌண்ட் பேங்க் நம்பர் எல்லாமே பிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டான். அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. சடனா கால் பண்ணி இப்படி சொன்னா யாருக்கு தான் புரியும், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி அவங்களும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே அப்படியே இருக்கிறாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கு. கரெக்டா 3 மணிக்கு அகைன் லாஸ்ட் கால் பண்றான். கால் பண்ணி இந்த பக்கத்துல பயத்தோடமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாத்தி மாத்தி சொல்லுங்க. அவங்க மம்மிக்கு பயமாச்சு. என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, என்ன யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சாப்பிடலமா அந்த மெடிசனோட நேம் வந்து உனக்கு சென்ட் பண்ணி நீ எனக்கு அதை செக் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த நேமும் சென்ட் பண்றாங்க. அதை செக் பண்ணி பார்த்தா இது நார்மல் ஆன்டிபயோட்டிக் தான்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இவன் என்னதான் சொன்னாலுமே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமே, என்னை யாரோ கொலை பண்றதுக்கு வராமான்னு சொல்லிட்டு அகைன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு போனை டக்குன்னு கட் பண்ணிட்டான். லார்ஸ் வந்து அங்க என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு அந்த பயம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றான், வெளியே வாக் பண்ணிட்டு இருக்கான். இப்படி போறான், இப்படி வரான், இப்படி போறான், இப்படி வரான்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் போயிட்டு லிஃப்ட்ல வந்து மறைஞ்சிடறான். அதை ஹைட் பண்ணி ஒளிஞ்சு நின்னுக்கிறான். அதுக்கப்புறம் வெளியே வரான். இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டான். ஹோட்டல் விட்டு வெளியே போயிட்டான். 1 மணி நேரம் கழிச்சு ஹோட்டலுக்குள்ள வரான். அந்த 1 மணி நேரம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. லாஸ்ட் 1 மணி நேரமா எங்க போனான்னு தெரியல. இப்படி வந்தவன் உள்ள வந்துட்டான். வந்துட்டு மறுநாள் காலைல ரெடி ஆகி ஒரு டாக்ஸி புக் பண்ணி அங்கிருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டான். ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆன உடனே அவன் என்ன பண்ணிருக்கான், அவங்க மம்மிக்கு மெசேஜ் பண்ணான். அவங்க மம்மி வந்து அங்கிருந்து சரிப்பா ஏர்போர்ட் போயிட்ட, ஏர்போர்ட்ல டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நீ உன் காதை செக் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி சொல்றாங்க. சரிம்மா ஓகே நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வந்து அங்கிருந்து கிளம்பி ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த டாக்டர் ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய காதும் செக் பண்ணதுக்கு போய் உட்காந்துட்டான். டாக்டரும் வராங்க, இவனை செக் பண்றாங்க. அதே டைம்ல டாக்டர் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, இவன் ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவும் இருக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பதட்டமாவே இருக்கான் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் சரி ஓகே இவன் காதை செக் பண்ணு சொல்லிட்டு காதை செக் பண்ணும்போது அது ஓகேவா இருந்துச்சு. சரிப்பா நீ பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு. இவன் டாக்டரை செக் பண்ணிட்டான். அங்க இருந்து போயிட்டு ஏர்போர்ட்ல பிளைன் ஏறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே ஒரு பதட்டமா தான் இருக்கான். உட்காரான், எழுந்துக்கிறான், நடக்கிறான், அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஏர்போர்ட் ஆக்சுவலா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எம்ப்ளாயி வந்து உள்ள வரான். அந்த ஒர்க் பண்ற எம்ப்ளாயி வந்து உள்ள வந்தோடனே இவனை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல இவனுக்கு. பயந்து போயிட்டு அப்ப சொன்ன வார்த்தை தான் ஐ டோன்ட் வாண்ட் டு டை, அதாவது நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறான். ரொம்ப வேகமா கத்துறான். கத்திக்கிட்டு திப்பு திப்பு திப்புன்னு ஓடுறான். அந்த வீடியோ முதல்ல பாருங்க. இதான் அந்த வீடியோ. முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்படி ஓடினவனோட லாஸ்ட் வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் அவன் எங்க போனானே யாருக்குமே தெரியல. இது அதுக்கப்புறம் கேஸ் ஆகுது. அவங்க மம்மி வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி என் பையன் வந்து தொலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மொத்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும். ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்டர் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் காதல் அடிபட்டுச்சு இல்லையா, அதனால அவனுக்கு மென்டல்ல வந்து எதனா இஷ்யூ ஆயிருக்கும், மைண்ட்ல எதனா வந்து இஷ்யூ ஆயிருக்கலாம். அந்த பிளட் லாக்கு கிளாக் அந்த மாதிரி என்ன ஆயிட்டு பிரெயின்ல என்ன இஷ்யூ ஆயிருக்கும். அதனாலதான் இவன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றான். இல்லாத ஒரு விஷயத்துக்கு இருக்கிற மாதிரியும், என்ன யாரோ கொலை பண்றதுக்கு வராங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பயத்துல
ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான், அதனாலதான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அவன் மைண்ட்ல ஏதோ பிரச்சனை, அதனாலதான் இப்படி ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இன்னொரு விதமான ஒரு டவுட் வந்துச்சு. அவன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எம்ப்ளாயி வந்து உள்ள வந்தான் இல்லையா, அது வரைக்கும் அவன் வந்து அமைதியா தான் இருந்தான். என்னதான் ஒரு பயமாவும் பதட்டமாவும் இருந்தா கூட ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்ல தான் இருந்தான். ஏன்னா அது வரைக்கும் வந்து எவ்வளவு பேர் வந்தாங்க போனாங்க, அவன் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. ஆனா இவனை பார்த்த உடனே அவன் பயங்கரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், கத்தின்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஐ டோன்ட் வாண்ட் டு டை, அதாவது நான் சாக விரும்பல, நான் சாக விரும்புன்னு கத்தின்னு ஓடுறான். அப்ப அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் டவுட் வந்துச்சு. அவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க. ஏன்னா இவன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அதனால இவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஃபைனலா என்ன தெரியுது அப்படின்னா, அவன் உண்மையிலேயே அங்க வேலை செய்யற ஒரு பையன் தான். அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. எதுக்காக அப்படி ரியாக்ட் பண்ணான்னு தெரியல. யாரோ என்ன கொலை பண்றதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. என்னதான் இவங்க இப்படி சொன்னாலுமே அன்னைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரியல, எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணான்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா லார்ஸ் தான் வந்து சொல்லணும் எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.